அவர்களுடைய சத்திய சகாபாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள் மற்றும் அவருடைய உம்மத்துக்களாகிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 28வது தராவை தொழுகக்கூடிய வாய்ப்பினையும், இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பினையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். இதற்காக நாம் அதிகமாக இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த பயிற்சியை இந்த மாதத்திலே நாம் எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த பயிற்சியினை ஏனைய மாதங்களிலே அதை செயல்படுத்தி அமல்படுத்தி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் நாளை மறுமையிலே இறைவன் தரக்கூடிய சுவனத்தையும் பெறக்கூடிய நல் மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த படைப்பு அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிக வினோதமான ஒரு படைப்பு. நாம் வாழக்கூடிய இந்த பூமி பந்து, நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் மிக பிரம்மாண்டமாக நமக்கு தெரியலாம். இவ்வளவு பெரிய பூமி பந்திலே இறைவனுடைய படைப்புகளாக ஏராளமான மலைகளும் கடல்களும் மனிதர்களும் விலங்குகளும் பறவைகளும் ஊர்வன என்று எத்தனையோ படைப்புகளை இந்த பூமியில் இறைவன் படைத்திருக்கின்றான். இதிலே மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை தாண்டி இன்னும் எத்தனையோ மர்மங்கள் இந்த பூமியிலே பொதிந்திருக்கக்கூடியதை நாம் காண முடிகிறது. அவ்வளவு வினோதமான ஒரு படைப்பாக இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதை படைத்திருக்கக்கூடிய இறைவன் மிக வல்லமை பொருந்தியவனாக இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை மட்டும் படைக்கவில்லை. இந்த பூமியை போன்று ஆயிரக்கணக்கான பூமிகளை படைத்திருக்கின்றான். நாம் பாடப்புத்தகத்திலே படித்திருக்கின்றோம், சூரிய குடும்பம், சூரியனை சுற்றி 9 கோள்கள் சுற்றுவதாக நாம் பாடப்புத்தகத்திலே படித்திருக்கின்றோம். அந்த 9 கோள்களிலே இருக்கக்கூடிய ஒரு கோள் தான் இந்த பூமி. ஏனைய 8 கோள்களிலே எந்த மாதிரியான படைப்பினங்கள் இருக்கிறது, அது எப்படிப்பட்ட வாழ்க்கை தரத்தை கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைப்புகளை இறைவன் அதற்கு வைத்திருக்கின்றான் என்பதை கொண்டான எந்த வித ஞானமும் நம்மிடத்தில் இல்லை. ஏனென்று சொன்னால், பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திரன் வரை போய் வரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு வசதி வாய்ப்புகள் மட்டும்தான் இன்று மனிதனிடத்தில் இருக்கிறது. அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அங்கே எப்படிப்பட்ட படைப்புகள் இருக்கிறது என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்கு, அங்கே போய் வருவதற்கு உண்டான போதிய வாகன வசதிகள் இன்று இல்லை. இன்று இருக்கக்கூடிய ராக்கெட்டுகளாகட்டும் ஃப்ளைட்டுகளாகட்டும் அதெல்லாம் சந்திரன் வரை போகலாம், அதை ஆய்வு செய்யலாம், வரலாம். அல்லது விண்வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு படைப்பினங்களை தூரத்திலே இருந்து அதை ஆய்வு செய்து வரலாம். ஆக பூமி பந்தை போல மற்ற கிரகங்களிலே என்ன படைப்பு என்பதை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நம்மிடத்தில் இல்லை. இது ஒரு சூரியனுடைய ஒரு குடும்பம். விஞ்ஞானிகளுடைய கருத்து ஆய்வு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வானத்திலே பார்க்கின்றோமே நட்சத்திரங்கள், இவைகள் எல்லாம் ஒவ்வொரு சூரியன்கள். சூரியன் என்று சொல்லக்கூடியது பூமிக்கு மிக அருகாமையிலே இருப்பதன் காரணத்தினாலே அதனுடைய பிரகாசம், அதனுடைய வடிவம் காலையிலும் மாலையிலும் நம்மால் காண முடிகிறது, முழுமையாக காண முடிகிறது. அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த 9 கோள்கள் இருக்கிறது, அதற்கு அருகாமையில் இந்த பூமி இருக்கிறது. அதனால் சூரியன் நமக்கு அருகாமையில் இருப்பதனாலே அவ்வளவு பிரகாசமாக ஒரு வட்ட வடிவமாக நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வானத்திலே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே ஒவ்வொரு சூரியன்கள் என்பதாக அறிஞர்கள், விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். சில நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியை விட மிகப்பெரியது, பூமியை விட மிக பல மடங்கு பெரியதாக, சூரியனை விட மிக பல மடங்கு பெரியதாக பல நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு சூரியன்கள். அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் சுற்றி பல்வேறு கோள்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இறைவனுடைய படைப்பை, அந்த பிரமிப்பை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், வானத்திலே பார்க்கக்கூடிய இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை படைத்தவன். இந்த ஒரு நட்சத்திரமான சூரியனை சுற்றி எப்படி 9 கோள்கள் சுற்றி கொண்டு இருக்கிறதோ, அதே போல வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றியும் பல்வேறு கோள்கள் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆக ஆயிரக்கணக்கான கோள்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது.
எந்த படைப்பு எங்கே எப்படி இருக்கிறது, அதனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, எந்த தன்மையிலே இருக்கிறது, அதற்கென என்ன திட்டங்களை இறைவன் வைத்திருக்கின்றான், எந்த காலகட்டங்களை எந்த அளவுகோல்களை வைத்திருக்கின்றான் என்பதை குறித்த எந்த அறிவும் மனிதனுடைய மூளைக்கு தெரியவே தெரியாது. நமக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியின் அடிப்படையிலே நாம் இந்த பூமியிலே புதிதாக ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதான். ஆக இதையெல்லாம் படைத்திருக்கக்கூடிய இறைவன் மிக வல்லமை பொருந்திய, மிக சர்வசதிக அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஆட்சியாளன் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட இந்த படைப்பு இந்த பூமியில் இருக்கக்கூடியதை பார்க்கிற நேரத்திலே அதிலே மனித படைப்பு இறைவன் மிக உயர்ந்த ஒரு படைப்பாக வைத்திருக்கின்றான். மற்ற எல்லா படைப்பினங்களையும் விட, அது ஊர்வன, பரப்பன, நீந்துவன, பறவைகள், விலங்குகள் போன்ற அனைத்து படைப்புகளையும் விட மனித படைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக உயர்ந்த படைப்பாக, ஒரு ஆற்றல் மிகு படைப்பாக இறைவன் படைத்திருக்கின்றான். எப்படி என்று சொன்னால், அவனுக்கு 6வது அறிவாக இருக்கக்கூடிய பகுத்து உணரக்கூடிய ஒரு அறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான். மற்ற எல்லா படைப்புகளுக்குமே ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்பதாக அந்த அறிவின் அடிப்படையிலே வித்தியாசப்படுகின்றது. வெறும் தொடுதல் மட்டும் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் ஓரறிவும், தொடுதலோடு சேர்த்து பார்க்கக்கூடிய இருப்பதற்கெல்லாம் 2வது அறிவும், அதோடு சேர்த்து நுகரக்கூடிய இருப்பதற்கெல்லாம் 3வது அறிவும், அத்தோடு சேர்த்து பேசக்கூடிய தன்மைகளை கொண்டதெல்லாம் 4வது அறிவும், அந்த பேசக்கூடிய தன்மைகளோடு சேர்த்து சுய உணர்வை கொண்டிருக்கக்கூடிய தன்மைகளை கொண்ட படைப்புகளெல்லாம் 5வது அறிவாகவும், அதற்கு மேலாக பகுத்து உணரக்கூடிய அறிவை கொண்டிருப்பதெல்லாம் 6வது அறிவாக இறைவன் படைத்திருக்கின்றான். ஆக இறைவனுடைய படைப்புகளிலே அந்த புழு பூச்சிகளிலிருந்து பரப்பன, ஊர்வன போன்ற அனைத்து படைப்புகளை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், ஒவ்வொன்றுக்கும் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்று 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்குகளாகட்டும், பறவைகளாகட்டும், அவை மனிதனிடம் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களும் இருக்கிறது. சிந்தித்து உணரக்கூடிய ஆற்றல்கள் மட்டும் அதற்கு இல்லை. அதனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், அந்த மற்ற அனைத்து படைப்புகளுமே 5000 வருடங்களுக்கு முன்னால், 50,000 வருடங்களுக்கு முன்னால், 5 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை தரங்கள் எப்படி இருந்ததோ இன்றும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி அது உணவை தேடிக்கொண்டிருந்ததோ இப்பொழுதும் அதே முறையில் தான் உணவை தேடிக்கொண்டிருக்கிறது. எப்படி அது தன்னுடைய உறைவிடங்களை அமைத்துக் கொள்கின்றதோ அதே போலத்தான் இப்பொழுதும் உறைவிடங்களை அமைத்துக் கொள்கிறது. எப்படி இனப்பெருக்கம் செய்து கொள்கின்றதோ அதே போன்ற இனப்பெருக்கங்களை இப்பொழுதும் அதே தான் செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மட்டுமல்ல, இன்னும் 50,000 வருடங்கள் கழித்தாலும் கூட இந்த படைப்பினங்களுடைய தன்மைகள் இதே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் மனிதனுடைய வாழ்வு அப்படி அல்ல. மனிதன் கற்காலத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய அறிவு என்பது வேறு, அதற்கு பிறகு படிப்படியாக அவனுடைய வளர்ச்சி என்பது வேறு. அது விஞ்ஞானத்திலும் சரி, அறிவியலிலும் சரி, மருத்துவத்திலும் சரி, பல்வேறு புதிய 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 கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து தனக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையிலே அதை அமுல்படுத்தி அதை தன்னுடைய பழக்கத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த பகுத்தறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான். இன்று நாம் பார்க்கக்கூடிய எத்தனையோ கண்டுபிடிப்புகள் எல்லாம், செல்போன் உட்பட இன்று இருக்கக்கூடிய நவீன உபகரணங்கள் எல்லாம் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டிகள் கூட அதை உபயோகப்படுத்தி இருக்க மாட்டார்கள். நாம் வயதான காலத்திலே நமக்கு வரக்கூடிய பேர பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்களை எல்லாம் நம்மால் இன்று பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்திலே நாம் அதை ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டிய நிலை வரும். ஆக அந்த அடிப்படையிலே மனிதனுடைய அறிவை கொண்டு மனிதன் பல்வேறு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அடைந்திருக்கின்றான். ஆனால் அவனால் ஆராய்ச்சியிலே, அவனுடைய முயற்சியிலே அவனால் முடியாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி மனிதன் இன்னும் அதிலே தோற்றுக்கொண்டே இருக்கின்றான். இறைவன் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் மரணத்தை நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். அந்த மரணத்தினுடைய காலகட்டம் யாருக்கு எவ்வளவு என்பது யாருக்குமே தெரியாது. 20 வருடங்களா, 30 வருடங்களா, 50 வருடங்களா, 80 வருடங்களா, 100 வருடங்களா என்பதை குறித்த எந்த விதமான அனுமானமும் எந்த மனிதனாலும் சொல்ல முடியாத அளவிற்குண்டான ஒரு தன்மையை இறைவன் தன்னிடத்திலே வைத்திருக்கின்றான். இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் இதை வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே உயிரோடு இருப்போமா என்பதை குறித்த எந்த விதமான உத்தரவாதத்தையும் நம்மால் சொல்ல முடியாது. இரவிலே தூங்குகின்றோம், காலையிலே எந்திரிப்போம் என்பதற்குண்டான எந்தவித உத்தரவாதத்தையும் நம்மால் சொல்ல முடியாது. ஆக அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாலும் மரணம் துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு எப்பொழுது எங்கே என்பதை குறித்த எந்த விதமான அறிவும் ஞானமும் மனிதனிடத்தில் இல்லை. அதை எதிர்கொள்வதற்கோ அதை விட்டு தப்பித்துக் கொள்வதற்கோ உண்டான எந்த முயற்சிகளையும் மனிதனால் எடுத்துக்கொள்ளவே முடியவில்லை. நாம் பார்க்கின்றோம், பாப்பாடகர்
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடகர் மைக்கேல் ஜாக்சன், அவரிடத்தில் எப்பொழுதுமே ஒரு 15-20 டாக்டர்களை கூட வைத்திருப்பார். எதற்காக? நான் 200 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவேன். அவருடைய உடலை அவ்வப்பொழுது சோதித்து பார்ப்பார்கள். சாப்பிடக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய நீர், அவருடைய எல்லா அணுகுமுறைகளையும் அவருடைய அசைவுகளையும் எல்லாம் மருத்துவர்கள் அவ்வப்பொழுது அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் மரணிக்காமல் இந்த உலகிலே நான் வாழ்ந்து காட்டுவேன் என்பது அவனுடைய ஒரு லட்சியமாக இருந்தது. என்ன ஆயிற்று? எந்த காரணம் என்று யாருக்குமே தெரியவில்லை. திடீரென்று ஒரு நாள் தனக்குத்தானே அவன் தற்கொலை செய்து கொண்டு பெட்டிலே அவனுடைய படுக்கையிலே மரணித்து கிடக்கின்றான். தனக்குத்தானே அவன் மரணித்துக் கொள்கின்றான், சூசைட் செய்து கொள்கின்றான். ஆக இந்த உலகிலே அதை எதிர்கொள்வதற்கு, அதை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாரெல்லாம் முயற்சிக்கின்றார்களோ யாராலும் முடியாத ஒரு விஷயம் அவனுக்கு மரணமாக இருக்கின்றது. ஆக இந்த மரணம் ஏற்பட்டது என்று சொன்னால் நமக்கு என்ன நிகழ்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். என்ன நிகழ்கிறது? நாம் சிறு வயதிலே பிறந்திருக்கின்றோம், வளர்கின்றோம், நம்மை வளர்த்தப்படுகின்றார்கள், படிக்கின்றோம், நாம் வாலிப வயதை அடைகின்றோம், சம்பாதிக்கின்றோம், நமக்கென்று திருமணம் நடக்கிறது, நமக்கு குழந்தைகள் பிறக்கிறது, வயதாகின்றது, வயது மூப்பின் அடிப்படையிலே நமக்கு நோய் வருகிறது, இறுதியிலே மரணிக்கின்றோம். முஸ்லீம்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் மரணித்தோம் என்று சொன்னால் என்ன நிகழ்கிறது? நம்மை ஜனாசாவாக அங்கே வைத்திருக்கின்றார்கள். அந்த ஜனாசாவிற்கு உண்டான எல்லா விதமான மரியாதைகளும் அங்கே செலுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு அதனுடைய நேரம் வந்தது என்று சொன்னால் நம்முடைய உடல் குளிப்பாட்டப்பட்டு கஃன் துணி சுத்தப்பட்டு நாம் கபரிலே அடக்கம் செய்யப்படுகின்றோம். கபரிலே நமக்காக தோண்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அனைத்து நபர்களும் அங்கிருந்து அகன்று விடுவார்கள். தேவை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளைகள் வேணால் ஒரு அரை மணி நேரம் அதிகப்படியாக அங்கே நின்று நமக்காக துவா செய்யலாம். அவர்களும் சென்று விடுவார்கள். அந்த கபரிலே முன்கர் நக்கீர் எனப்படக்கூடிய 2 மலக்குமார்கள் வருவார்கள். நமக்கு மத்தியிலே கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்வியிலே நாம் எந்த பதிலை சொல்லுகின்றோமோ அது பதில் ஆரோக்கியமானதாக திருப்திகரமாக இருந்தது என்று சொன்னால் அந்த கபர் நமக்கு விசாலமாக்கப்படும். சுவனத்தினுடைய வாசனைகள் எல்லாம் அந்த கபரிலே கொண்டு வரப்படும். அந்த கபர் ஒரு பூஞ்சோலையாக ஆக்கப்படும். யார் அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதிலளிக்கவில்லையோ, அதிலே யார் தோல்வி அடைந்தார்களோ அவர்களுக்கு கபரு ஒரு நரக வேதனையாக இருக்கும். கபரு நெருக்கப்படும். எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உடைந்து சின்ன பின்னமாகக்கூடிய வகையிலே கபரு நெருக்கப்படும். மிக கொடுமையான விஷ ஜந்துக்கள் எல்லாம் அந்த கபருக்குள்ளே நமக்கு மேலே ஏவி விடப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த கபரை குறித்து சொல்லுகின்றார்கள். ஆக கபரிலே நமக்கு விசாரணை இருக்கிறது. அங்கே சுவனத்திற்குண்டான அடையாளங்களும் நரகத்திற்குண்டான அடையாளங்களும் எல்லாம் அங்கே கபரிலே காட்டப்படுகிறது என்பதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆக அதை குறித்த அறிவு நம்மிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இந்து சமூகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் இறந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உடல்கள் எல்லாம் மயானத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அந்த மயானத்திலே, மின்மயானத்திலே, அந்த கிரிமிட்டோரியத்திலே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் மிஷினிலே அவருடைய உடலை வைத்தார்கள் என்று சொன்னால் சில மணி நேரங்களிலே உடல் எரிந்து சாம்பலாகி விடுகின்றது. அந்த சாம்பலாகி போன அந்த சாம்பலை எல்லாம், அந்த உடலுடைய சாம்பலை எல்லாம் அந்த உறவினரிடத்திலே கொடுக்கின்றார்கள். அதை அடுத்த நாள் சுட்டி இருக்கக்கூடிய ஆற்றிலோ குளத்திலோ கொண்டு போய் கரைத்து விடுகின்றார்கள். அந்த உடம்பு அதோடு முடிந்தது. இந்த உடம்புக்கு என்ன கேள்வி இருக்கிறது? மலக்குமார்கள், முன்கர் நக்கீர் அவர்கள் இந்த நபர்களுக்கு உண்டான கேள்வி என்ன? நாம் கபரிலே அடக்கப்படுகின்றோம். கபருக்குள்ளே மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நபர்களுக்கு உண்டான கேள்வி எங்கே, எப்படி நடக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் கூட இயற்கையாக மரணமடையாமல் விமானத்திலே பறந்து கொண்டிருக்கின்றோம். திடீரென்று விமானம் வெடித்து சிதறுகிறது. அது நடுக்கடலிலே விழுகிறது. அந்த விழக்கூடிய அந்த நேரத்திலே யாரெல்லாம் அந்த கடலிலே விழுகின்றார்களோ அந்த அனைத்து உடல்களும் மீன்களுக்கு இரையாக போகின்றார்கள். அல்லது பெரிய மீன்கள் முழுமையாக அவர்களை முழுங்கி தனக்கு உள்ளே அது ஆக்கிக் கொள்கிறது. ஆக மீனுக்கு உணவாக போகக்கூடிய நபர்களுடைய அந்த விசாரணை எப்படி இருக்கிறது? அல்லது ஏதோ ஒரு கட்டிடத்திலே நெருப்பு பற்றி கொள்கிறது, நாம் அதில் சிக்கிக்கொள்கின்றோம். உடல் முழுக்க கருகி வெந்து நாம் அந்த கட்டடத்திலே எரிந்து சாம்பலாகி விடுகின்றோம் என்று சொன்னால் இந்த உடலுக்கு உண்டான கேள்வி என்ன? அல்லது காட்டு வழியாக நடந்து செல்கின்றோம், மிக கொடுமையான விஷ ஜந்துக்களை கொண்டிருக்கக்கூடிய அல்லது காட்டு விலங்குகள் நம்மை தாக்குகிறது,
என்று சொன்னால் அந்த காட்டு விலங்குகளுக்கு நாம் அங்கே உணவாக போகின்றோம். அவைகள் சாப்பிட்டு முடித்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய அந்த உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய குளநரிகள் வந்து சாப்பிடும். அதே மீதம் இருந்தது என்று சொன்னால் பிணந்தண்ணி கழுகுகள் வந்து அவைகளெல்லாம் கொத்தி செல்லக்கூடிய காட்சிகளை நாம் டிவியிலே பார்க்கின்றோம், தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். ஆக இது போன்ற மரணங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே நமக்கு உண்டான விசாரணை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக விசாரணை என்று சொல்லப்படக்கூடியது நாம் இயற்கையாக மரணித்து கபரிலே நமக்கு அடக்கப்பட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு மட்டும் உண்டான விசாரணை அல்ல, விசாரணை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆக இந்த முறையிலே மரணிக்கக்கூடியவர்களுக்கு உண்டான விசாரணை எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கின்றோம், மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வகையான வாழ்க்கை தவணைகளை வைத்திருக்கின்றான். 3 வகையான வாழ்க்கை தவணைகள். முதல் தவணை வாழ்க்கை தவணை என்று சொல்லப்படக்கூடியது இப்பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தவணை. இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய அது 40 வருடங்களோ 60 வருடங்களோ 80 வருடங்களோ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இது முதல் தவணை. இந்த முதல் தவணைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மனிதனுடைய உடலோடு ஆன்மா ஒன்று இருக்கிறது. மனிதனுடைய உடலோடு ஆன்மா இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இந்த மனிதனுடைய ஆன்மா இந்த மனிதனை இயக்கி கொண்டு இருக்கிறது. எங்கே எந்த மனிதன் இந்த ஆன்மாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றானோ அவன் அங்கே வெற்றி பெற்று விடுகின்றான். யார் இந்த ஆன்மாவை ஓட விட்டு அதற்கு பின்னால் இவன் ஓடிக்கொண்டிருக்கின்றானோ அவன் அதிலே தோல்வியடைகின்றான் என்பதாக நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கின்றோம். இறைவன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. வெற்றி பெற்று விட்டார் மனதை தூய்மைப்படுத்தியவன், தோல்வியடைந்து விட்டான் அதை நாசமாக்கியவன் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அதுவும் திருமறையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 91வது அத்தியாயத்திலே இறைவன் சொல்லக்கூடிய சமயத்திலே வஸ்ஸம்ஸி வல்ஹாஹா வல் கம்ரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா என்பதாக 8 விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, நிலவின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக என்பதாக இறைவன் தன்னுடைய படைப்பினங்களை சத்தியம் செய்து 8 விஷயங்களை சத்தியம் செய்கின்றான். நாம் பார்க்கின்றோம், ஆசிரியர் வகுப்பிலே பாடம் எடுக்கக்கூடிய நேரத்திலே மாணவர்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துவதற்காக கவனி, இங்கே பாரு, திரும்பாத, அங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, எங்கே பேசிகிட்டு இருக்கிற என்பதாக எல்லோருடைய கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிய பிறகு அவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவார்கள் அல்லவா? அதே போல அல்லாஹ் தஆலா அந்த கவனத்தை ஒருமுகப்படுத்துகின்றான். இந்த படைப்புகளை எல்லாம் பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், பகலை பாருங்கள், இரவை பாருங்கள், இதுவைகளெல்லாம் உங்களுக்கு என்னுடைய படைப்புகள்லாம் எவ்வளோ அற்புதமான படைப்பாக இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா? இவைகளெல்லாம் உண்மையானவை, சத்தியமானவை என்பதை நீங்கள் சான்று கூறுகின்றீர்கள் அல்லவா? இதே போல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் இறைவன் குறிப்பிடுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் தன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். யார் அந்த ஆன்மாவை நாசப்படுத்தினார்களோ அவர்கள் தோல்வியடைந்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆக இங்கே வெற்றி தோல்வியை குறித்து இறைவன் வைத்திருக்கக்கூடிய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு. நம்முடைய பார்வை என்ன? ஒருவர் நல்ல படித்தவர்களாக, நல்ல சம்பாதிக்கக்கூடியவர்களாக, நல்ல பெரிய வீடை கட்டிக்கொண்டு, நல்ல வாகனத்தை வைத்துக்கொண்டு, சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோடு, கௌரவத்தோடு, பட்டம் பதவிகளோடு மக்களுக்கு மத்தியில் யார் இருக்கின்றார்களோ இவர்களெல்லாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள். அல்லது யார் வியாபாரத்திலே தோல்வி அடைகின்றார்களோ, எதை செய்தாலும் அவர்களுக்கு எதுவுமே கைகூடவில்லை என்று இருக்கிறதோ, யார் எப்பொழுதுமே உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, அல்லது யார் ஏதோ ஒரு சிக்கலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ இவர்களை எல்லாம் பார்த்து வாழ்க்கையிலே தோற்றுப்போனவர்கள் என்பதாக நம்முடைய பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை என்ன? வெற்றி பெற்றவர்கள் யார், தோல்வியடைந்தவர்கள் யார் என்பதை குறித்து அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய சமயத்திலே ஆன்மாவை யார் பலப்படுத்தினார்களோ, சீராக்கினார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள், யார் அதை நாசமாக்கினார்களோ அவர்கள்தான் தோல்வியடைந்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றான். ஆக நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆன்மா நாம் சொல்லுகின்றபடி கேட்க வேண்டும். நாம் சொல்லுகின்றபடி ஆன்மா கேட்டது என்று சொன்னால் நாம் வெற்றி பெற்றவர்கள். இப்பொழுது ரமலான் மாதத்திலே நாம் சொல்லுகின்றபடி ஆன்மா கேட்டுக்கொண்டு இருக்கிறது. காலையில் எழுந்திருக்க வேண்டும், 3 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், தஹஜ்ஜுத் தொழுதாக வேண்டும், காலை நேரத்திலே சஹர் சாப்பிட வேண்டும். ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலே 4 மணிக்கு சாப்பிடுங்கள் என்று சொன்னால் யாரும் சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த ரமலான் மாதத்திலே நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல் பகல் முழுக்க நோன்பு இருக்கின்றோம்,
பகல் முழுக்க உண்ணுவதில்லை, நாம் பருகுவதில்லை. ஆக இந்த மாதத்திலே நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு நாம் தீமையான விஷயங்களில் ஈடுபடுவதில்லை, கெட்ட ஹராமான விஷயங்களிலிருந்து விலகி இருக்கின்றோம். பிறருடைய பொருள்களுக்கு நாம் ஆசைப்படுவதில்லை, பிற நபர்களுக்கு உதவி செய்கின்றோம், தான தர்மங்கள் செய்கின்றோம், ஜக்காத்துகள் கொடுக்கின்றோம், எல்லா விதமான நல்ல காரியங்களிலும் ஈடுபடுகின்றோம் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்திலே நாம் இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள், இதே போல இந்த ரமலான் மாதத்தை போல ஆன்மாவுக்கு பயிற்சி கொடுத்து நாம் சொல்கின்றபடி இந்த ஆன்மாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகிலே வெற்றி பெற்றவர்கள், நாளைக்கு மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள். அல்லது இந்த ஆன்மா போகின்ற போக்கிலே அது ஓடக்கூடிய வேகத்திற்கு பின்னால் நாமும் ஓடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவை உலகத்தினுடைய பல்வேறு தேவைகளுக்காகவும் ஆசைகளுக்காகவும் பல்வேறு இன்பத்தை அடைவதற்காகவும் அந்த ஆன்மா ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு பின்னால் நாமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அது பணத்திற்கு பின்னால் ஆகட்டும், பதவிக்கு பின்னால் ஆகட்டும், அல்லது இன்ன பிற சுகத்துக்கு பின்னால் ஆகட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆன்மாவுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் தோற்றுவிட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான். ஆக இந்த முதல் நிலை காலகட்டம் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே நம்மோடு ஆன்மா ஒன்று இருக்கிறது, ஆன்மாவோடு நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய முதல் நிலை காலகட்டம். இந்த முதல் நிலை காலகட்டத்திலே நாம் ஈடுபடக்கூடிய செயல்களிலே வரக்கூடிய சுக துக்கத்தை மனிதனுடைய உடல் மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஆன்மாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, எந்த விதமான அதுக்குண்டான எஃபெக்ட்டுமே கிடையாது. நாம் ஒரு பொருளை சாப்பிடுகின்றோம், அது சுவையான ஒரு இனிப்பு பதார்த்தமாகட்டும், அல்லது பிரியாணி ஆகட்டும், அல்லது நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்பிள் ஆகட்டும், அதனுடைய சுவையை இந்த உடல் உணரும், நாக்கு உணரும், இந்த உடல் உணரும். ஆன்மாவுக்கு அது உணர முடியாது, அந்த உணர்ச்சிகள் கிடையாது. அதே போல் காலிலே ஒரு முள்ளு குத்துக்கிட்டது என்று சொன்னால் அதனுடைய வலியை இந்த உடல் உணரும், ஆன்மாவுக்கு தெரியாது. ஒரு நெருப்பு நம்மை தீண்டியது என்று சொன்னால் அதனுடைய வலி இந்த உடலுக்கு தெரியும், ஆன்மாவுக்கு தெரியாது. ஆக இந்த காலகட்டத்திலே வாழக்கூடிய நமக்கு கூட நம்முடைய ஆன்மா இருக்கிறது என்று சொன்னால் சுக துக்கத்திலே ஆன்மா பங்கெடுப்பதில்லை, உடல் மட்டுமே பங்கெடுக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு காலகட்டம் இருக்கிறது. இரண்டாவது காலகட்டம் என்னவென்று சொன்னால் நாம் மரணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மா இறைவனுடைய பாதுகாப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. உடல் மண்ணோடு மண்ணாகி போகிவிடும், அல்லது எரிந்து சாம்பலாகிவிடும், அல்லது விலங்குகளுக்கு உணவாகலாம், மீன்களுக்கு உணவாகலாம், உடல் எப்படி ஒன்றுமானால் ஆகிக்கொள்ளலாம். ஆனால் ஆன்மா இறைவனுடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மாவுக்குத்தான் முன்கர் நக்கீர் என்றப்பட சொல்லக்கூடிய மலக்குமார்கள் கேள்வி கேட்கின்றார்கள், உடலுக்கு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீசுகள் நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கபரை குறித்து உண்டான கேள்விகளே ஒழிய கேள்விகள் எல்லாம் யாருக்கு என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு. இந்த ஆன்மாவுக்குத்தான் இந்த கேள்விகள். ஆக ஆன்மாவுக்கு கேள்வி என்று வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அது இந்துவாகட்டும், முஸ்லீமாகட்டும், கிறிஸ்துவராகட்டும், நாத்திகராகட்டும், யாராக இருந்தாலும் சரியே மரணித்தார் என்று சொன்னால் அந்த உடல் மண்ணுக்கு சொந்தமானது, அது மண்ணோடு மண்ணாகி போகிவிடும். ஆன்மா இறைவனுடைய பாதுகாப்பிலே அங்கே மலக்குமாருடைய கேள்விகளுக்கு பிறகு அங்கே சுவனத்துடைய அடையாளங்கள் காட்டப்படும், நரகத்துடைய அடையாளங்கள் காட்டப்படும். எதுவரை? இந்த கியாமத்துடைய நாள் வருகின்ற வரை. அந்த கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும்? அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அது இன்னும் 50,000 வருடங்கள் ஆகுமா, 5 லட்சம் வருடங்கள் ஆகுமா, அல்லது எப்பொழுது கியாமத்து நடைபெறும் என்பதை குறித்த எந்த விதமான ஒரு ஞானமும் நம்மிடத்திலே கிடையாது. அதை குறித்து அறிந்திருக்கக்கூடிய ஒரே வல்லமை பொருந்தியவன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த கியாமத்துடைய நாள் வருகின்ற வரை இந்த கபூரினுடைய வேதனை இந்த ஆன்மாவுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த ஆன்மாவுக்குண்டான வேதனை என்பது எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை நாம் சொல்லலாம். என்னவென்று சொன்னால், நாம் இரவிலே தூங்கக்கூடிய நேரத்திலே நாம் கனவு காண்கின்றோம் இல்லையா? இரவிலே பல்வேறு கனவுகள் வருகிறது. இந்த கனவிலே சில கனவுகள் வரும். நாம் தெருவிலே நடந்து செல்லக்கூடிய நேரத்திலே, இரவிலே நடுஜாமத்திலே நாம் நடந்து செல்லக்கூடிய நேரத்திலே பல நாய்கள் நம்மை துரத்தக்கூடியதாக நமக்கு பல கனவுகள் வரும். இந்த நாய்கள் துரத்தக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்வோம்? அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடுவோம். நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருப்போம். நம்மை விட வேகமாக நாய்கள் குறைத்து கொண்டு நம்மை துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஓடி ஓடி களைத்தவர்களாக கால் தடுமாறி நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு குழியிலே வேகமாக நாம் அந்த குழியிலே விழுவோம். விழுந்த நேரத்திலே அம்மா என்று கத்தி நாம் அந்த நேரத்திலே அந்த குழியிலே விழக்கூடிய ஒரு காட்சியாக அந்த கனவு நமக்கு வரக்கூடியதை நாம் பார்க்கலாம். இந்த நேரத்திலே நாம் பார்க்கலாம்,
அந்த தூக்கத்தில் இருந்து நாம் திடீரென எழுந்து உட்கார்ந்துருப்போம் இல்லையா? நம்முடைய கைகள் எல்லாம் நடுங்கி கொண்டு இருக்கும், உடம்பெல்லாம் வேர்த்து ஒழுகி இருக்கும், ஒரு விதமான ஒரு பதட்டம் நம்ம முகத்தில் இருந்து கொண்டு இருக்கும். கண் விழித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு பக்கத்திலே மனைவியும் மக்களும் எல்லாம் படுத்து தூங்கி கொண்டிருப்பார்கள். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் நாம் கண்டது ஒரு கனவு என்பதாக. நாம் கனவு மட்டும்தான் கண்டிருக்கின்றோம். உண்மையாலுமே நம்மை நாய் துரத்தவில்லை, நாம் ஓடவும் இல்லை, நாம் குழியிலே விலகவும் இல்லை. ஆனால் அதனுடைய பாதிப்பு தூங்கி எழுந்தவுடனே நமக்கு தெரிகிறது. நெஞ்செல்லாம் படபடத்து, கைகளெல்லாம் தடுக்கக்கூடிய அந்த ஒரு படபடப்பு நமக்கெல்லாம் தெரிகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவியோ மக்களையோ நாம் கூப்பிட்டு எந்திரிங்கன்னு என்பதாக அவர்களை கூப்பிடக்கூடிய ஒரு நிலைகளும் காட்சிகளும் நமக்கு தெரியும். ஆக இதுதான் ஆன்மாவுக்கு நிகழக்கூடிய அந்த கபூரிலே நிகழக்கூடிய அந்த கபூர் வேதனை என்று சொல்லப்படக்கூடியதுடைய அடையாளம். இந்த நரகம் நம் கனவிலே காண்கின்றோம் அல்லவா, இது உடலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அல்ல, நம்முடைய ஆன்மாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு. எப்படி இந்த ஆன்மாவுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுகிறதோ இதே போல நம்முடைய கபூர் வாழ்க்கை அமைந்திருக்கும். அதை குறித்து ஒரு மர்மமான விஷயம், மனிதனுக்கு தெரிந்திராது இருக்கக்கூடிய ஒரு மர்மமான ஒரு விஷயம்தான் இது. ஆனால் இது போன்ற சில அடையாளங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றது. இது போன்று ஆன்மாவுக்கு தொடர்ந்து அங்கே சுவனத்தினுடைய அடையாளங்களோ அல்லது நரகத்துடைய வேதனைகளோ தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எதுவரை? இந்த கியாமத்துடைய நாள் வருகின்ற வரை. அது 5000 வருடங்களோ 50,000 வருடங்களோ எத்தனை வருடங்கள் இன்னும் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகளும் இந்த கபூரினுடைய வேதனையை இந்த ஆன்மா அடைத்து கொண்டே இருக்கும். இந்த 2ஆம் நிலை காலகட்டத்திலே மனிதனுடைய உடலுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. மனிதனுடைய உடலே கிடையாது. முதல்ல 3ஆம் நிலை காலகட்டம் இருக்கிறது. அதென்ன? நாளை கியாமத்து நாளுடைய காலகட்டம். இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக அழிக்கப்படும். அல்லாஹ் தஆலா திருமறையில் திரும்ப திரும்ப சொல்லுகின்றான், இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதாக. அது இந்த கியாமத்துடைய நாள் வரக்கூடிய நேரத்திலே இந்த உலகம் அழிக்கப்படும். அழிந்தது என்று சொன்னால் ஆதம் ஏவாள் முதலாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களிலிருந்து கடைசியாக இந்த பூமியிலே மரணிக்கக்கூடிய நபர் வரை அனைத்து நபர்களுக்கும் மீண்டும் உயிர் கொடுக்கப்படும். அனைத்து நபர்களும் நிறுத்தப்படுவார்கள். எல்லோரும் சம வயதுடைய நபர்களாக நிறுத்தப்படுவார்கள். மரணிக்கக்கூடிய நேரத்திலே சிறுவர்களாக, இளைஞர்களாக, முதியவர்களாக எப்படி மரணித்திருந்தாலும் சரியே, மறுமையுடைய விசாரணைகளை எல்லோரும் ஒரு சம வயதுடையவர்களாக நிறுத்தப்படுவார்கள். எல்லோரிடத்திலும் அந்த நேரத்திலே கேள்வி இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஈடுபடக்கூடிய இந்த நேரங்களிலே நமக்கு என்னெல்லாம் நிகழ்ந்ததோ, என்னெல்லாம் செய்திருந்தோமோ, என்னென்ன நல்ல காரியங்கள் தீய காரியங்கள் செய்திருந்தோமோ, மனதிலே எதெல்லாம் நினைத்திருந்தோமோ அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாம் விசாரணைக்கு முன்னதாக கண்களுக்கு முன்னால் எல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக ஓடிக்கொண்டே இருக்கும். அது நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கிலே தெரிந்துவிடும் நம்முடைய இந்த உலகிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதாக. அங்கே விசாரணைக்கு பிறகு மனிதனுக்கு சொர்க்கம் நரகம் அங்கே பிரிக்கப்படும். அங்கே இறைவன் இந்த குர்ஆனில் சொல்லியதைப் போல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதைப் போல அந்த விசாரணை எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த விசாரணையில் எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இருக்கும். அதிலே இறைவனுக்கு பிரியமான, இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சுவனம் திறந்திருக்கும், கதவுகள் திறந்திருக்கும். அதன் வழியாக சுவனத்திலே நுழைந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் அதிகமான கூட்டத்தினர்கள் இறைவனை மறந்து, இறைவனை வெறுத்தவர்களாக, மனம் போன போக்கிலே இந்த உலகிலே வாழக்கூடிய எண்ணற்ற கூட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மனித கூட்டங்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள். இந்த ஒரு காலகட்டம் 3ஆம் நிலை காலகட்டம். இந்த 3ஆம் நிலை காலகட்டத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சுவனமாகட்டும் நரகமாகட்டும் அங்கே மனிதனுடைய உடலும் ஆன்மாவும் இணைந்து செயல்படும். உலகில் வாழக்கூடிய நேரத்திலே நம்மோடு ஆன்மா இருக்கிறது. சுக துக்கத்திலே ஆன்மா பங்கெடுப்பதில்லை, உடல் மட்டுமே பங்கெடுத்து கொண்டிருக்கிறது. 2ஆம் நிலை காலகட்டத்திலே கபருடைய வாழ்க்கை. இந்த கபருடைய வாழ்க்கையிலே ஆன்மா மட்டுமே பங்கெடுக்கிறது, உடல் பங்கெடுக்கவே இல்லை. 3ஆம் நிலை காலகட்டம் இருக்கிறது. அங்கே உடலும் ஆன்மாவும் சேர்ந்ததாக இருக்கும். சுவனத்திலே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், சுவையான ஒரு இனிப்பு பதார்த்தமோ அல்லது ஒரு பழத்தையோ நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அதனுடைய சுவை உடலுக்கும் தெரியும், ஆன்மாவுக்கும் தெரியும், ரெண்டுமே உணர்ந்து கொள்ளும். அங்கே வீசக்கூடிய நறுமணங்கள், அங்கே இருக்கக்கூடிய மலர்களினுடைய அந்த நறுமணங்கள் எல்லாம் மனிதனுடைய உடலும் அதை நுகர்ந்து கொள்ளும், ஆன்மாவும் நுகர்ந்து கொள்ளும். ஆக இரண்டுமே அங்கே அனுபவிப்பார்கள். அதே போல் நரகத்திலே ஒரு தீயினால் நெருப்பு அவர்களுக்கு வேதனை தரப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய வேதனையினுடைய கடினம் அந்த உடலுக்கும் இருக்கும், ஆன்மாவுக்கும் இருக்கும். அந்த வேதனை ஆன்மாவுக்கும் இருக்கும், உடலுக்கும் இருக்கும், இரண்டுமே அனுபவிப்பார்கள்.
ஆக இப்படியாக 3 நிலை காலகட்டங்கள் மனிதனுக்கு இருக்கிறது. ஆக முதல் நிலை காலகட்டத்திலே நம்முடைய வாழ்வு மிக மிக சொற்பமான ஒரு வாழ்வு. அதிகபட்சமாக 60 வயது அல்லது 70 வயது, இன்னும் சில நபர்களுக்கு 80, 100ஐ தொட வேண்டும் என்று சொன்னால் மிக அபூர்வமானவர்கள் இல்லையா? 100ஐ தொடக்கூடிய நபர்கள் அல்லது 100ஐ தாண்டிய நபர்கள் எல்லாம் மிக அபூர்வமானவர்கள். இவ்வளவு சொற்பமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை. இதை எப்படி பயன்படுத்துகின்றோமோ, எப்படி நாம் இதை ஆன்மாவை நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைக்கின்றோமோ, இதை பொறுத்து நம்முடைய கபரு வாழ்க்கை. அந்த கபரு வாழ்க்கை என்பது எத்தனை ஆண்டு காலம்? அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அது 50,000 வருடங்களாக இருக்கலாம், 1,00,000 வருடங்களாக இருக்கலாம். எத்தனை ஆண்டு காலம் என்பது நமக்கு தெரியாது. அத்தனை ஆண்டு காலமும் இந்த ஆன்மா ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தினுடைய முடிவு தான் அங்கே நமக்கு அது முடிவாக ஆக்கப்படும். அதுபோல நாளைக்கு மறுமையினுடைய வாழ்வு அது நிரந்தரம். அங்கே மரணம் என்பதே கிடையாது. அது நிரந்தரமான வாழ்க்கை. கோடிக்கணக்கான ஆண்டுகளானாலும் கூட அங்கே நிரந்தரமான வாழ்க்கை இருக்கும். அங்கே சொர்க்கமோ நரகமோ. அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே சுவனத்தை போக வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கும் எது தேவைப்படுகிறது? நாம் வாழக்கூடிய இந்த 40 வருடங்கள் 50 வருடங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நாம் ஆன்மாவை எப்படி வைத்திருக்கின்றோம் என்பதை பொறுத்து தான் அந்த முடிவும் சோனமோ நரகமோ நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக இந்த 3 நிலை காலகட்டத்திற்கு உண்டான தேர்வு எக்ஸாமினேஷன் ஹால் தான் இங்கே. இந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் தேர்வு அறையிலே நாம் எப்படி செயல்படுகின்றோம் என்று சொன்னால், நம்மிடம் உடல் இருக்கிறது, ஆன்மாவும் இருக்கிறது. இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? காலை எழுந்திருக்கின்றோம், பல்விளக்காமல் யாரும் எதையும் சாப்பிடுவதில்லை இல்லையா? அது தேநீர் குடிப்பதாக இருந்தாலும் சரி, காலை டிஃபன் சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, பல் விளக்காமல் யாரும் சாப்பிட்றதில்லை. ஏன்? பல் விளக்காமல் சாப்பிட்டோம்னு சொன்னால் அது உடலுக்கு கேடு. பல்லில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போய்விடும் அல்லது துர்நாற்றம் வீசும். காலை எழுந்த உடனே பல் விளக்கக்கூடிய பயிற்சி எல்லோரிடத்திலுமே இருக்கிறது. அதுபோல் தினமும் காலை நாம் குளிக்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. உடல் தூய்மை அடைய வேண்டும், புத்துணர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக உடலுக்காக நாம் அதை குளிக்கின்றோம். அதுபோல் நல்ல ஆடைகளை உடுத்துகின்றோம். நல்ல பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான நல்ல புதுமையாக இருக்கக்கூடிய ஆடைகளை உடுத்துகின்றோம். அதுவும் கசங்கி போன ஆடைகளை உடுத்துவதில்லை. அதற்கு முன்தினமே அதையெல்லாம் நாம் அயன் செய்து நல்ல நீட்டாக இருக்கக்கூடிய ஆடைகளை உடுத்துகின்றோம். நாம் அந்த ஆடைகளுக்கு மேலாக நறுமணங்களை எல்லாம் பூசிக்கொள்கின்றோம் அல்லது பெல்ட் போட்டுக்கொள்கின்றோம், ஷூ போட்டுக்கொள்கின்றோம். இதையெல்லாம் பார்ப்பதற்கு ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள். நாம் கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு நீட்டாக தலையை வாரிக்கொள்கின்றோம், பவுடர் பூசிக்கொள்கின்றோம், நம்மை அலங்கரித்துக் கொள்கின்றோம். பெண்கள் இன்னும் கூடுதலாக தங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் தாண்டி நாம் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிறது அல்லவா, நாம் சாப்பிடக்கூடிய உணவு பழைய உணவு, நேற்றைக்கு வைத்திருக்கக்கூடிய முந்தானத்தை வைத்திருக்கக்கூடிய உணவை யாரும் நாம் சாப்பிடுவதில்லை. கெட்டு போயிருக்கக்கூடிய ஒரு உணவு நமக்கு தந்தார்கள் என்று சொன்னால் நாம் சாப்பிடுவதில்லை. ஏன்? அந்த கெட்டுப்போன உணவை சாப்பிட்டோம் என்று சொன்னால் உடல் கெட்டுவிடும், நமக்கு நோய் வந்துவிடும். ஆக கெட்டுப்போன உணவை யாரும் சாப்பிடுவதில்லை. புதிதாக அன்றைக்கு ஆக்கியிருக்கக்கூடிய அதுவும் சூடான உணவை தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக நாம் உடலை பாதுகாக்கக்கூடிய வகையிலே கெட்டுப்போன உணவை நாம் சாப்பிடுவதில்லை. நமக்கு உடலுக்கு ஏதேனும் நோவினை வந்தது என்று சொன்னால், அது காய்ச்சலோ தலைவலியோ எந்த நோவினை வந்தாலும் சரியே உடனே மருத்துவரை அணுகின்றோம், அதற்குண்டான மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்கின்றோம். நாம் அந்த குறைபாட்டிலிருந்து நாம் வெளிவருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அல்லது நிரந்தரமான சில நோய்கள், சுகரோ பிரஷரோ போன்ற பல நோய்கள் நமக்கு வந்தது என்று சொன்னால் அதுக்குண்டான சிறப்பு மருத்துவரை அணுகுகின்றோம். அதற்குண்டான என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கிறதோ எல்லாம் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆக நோயிலிருந்து நாம் தப்பிப்பதற்குண்டான எல்லா விதமான கடுமையான முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். சிலர் உடல் தங்களுக்கு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக காலை நேரங்களிலே வாக்கிங் செல்லக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள், ஜாக்கிங் செல்லக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள், ஜிம்முக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். எதற்காக? உடல் கட்டுக்கோப்பாக பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருக்க வேண்டும் அல்லது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதற்காக அதற்குண்டான நேரத்தை செலவழிக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். ஆக இங்கே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், காலை எழுந்தது முதல் இரவு தூங்குகின்ற வரை உடலுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள், நாம் குளிப்பதாகட்டும், பல் விளக்குவதாகட்டும், உணவு உட்கொள்வதாகட்டும், மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதாகட்டும், நம்மை அலங்கரிப்பதாகட்டும், நாம் எடுக்கக்கூடிய உடல் பயிற்சிகளாகட்டும், எல்லாம் இந்த உடலுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள். அதற்காக நாம் கொடுக்கக்கூடிய நேரங்கள், அதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய செலவினங்கள், அதற்கு எடுக்கக்கூடிய அக்கறைகள், அதை குறித்து தெரிந்து கொள்வதற்காக நாம்
நம்முடைய செல்ஃபோன்களிலோ தொலைக்காட்சிகளிலோ அதை குறித்து நாம் ஆய்வு செய்யக்கூடிய நேரங்கள், இவைகளெல்லாம் செய்யக்கூடிய நம்மால் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கு, சீராக்குவதற்கு, நேராக்குவதற்கு நாம் எவ்வளோ நேரங்களை கொடுத்து கொள்கின்றோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகிலே நம்மோடு ஆன்மா பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி நம்முடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு என்று சில சிறப்பு பயிற்சிகள் இருக்கிறது. ஆன்மாவுக்கு என்று சில பயிற்சிகளை கொடுத்தால் மட்டும்தான் அந்த ஆன்மா நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். ஆனால் நாம் இந்த உடலுக்கு எடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதற்கு கொடுக்கக்கூடிய நேரங்கள், அதற்காக செலவழிக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் எவ்வளோ இருக்கிறதோ அதிலே ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக நம் இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் கொடுப்பதில்லை. பிறகு எப்படி நம்முடைய கபர் வாழ்க்கை வெளிச்சமாகும், பிறகு எப்படி நம்முடைய மறுமை வாழ்க்கை நமக்கு சுபிச்சமாக அமையும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உலகிலே நம்முடைய ஒரே குறிக்கோள் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்துகின்றோம். நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பமாகட்டும், நம்முடைய உறவினர்களாகட்டும், அவர்களை குறித்த அக்கறையும் கவலையும் நமக்கு இருக்கிறது. அதற்காக நாம் ஓடி ஆடி சம்பாதிக்கின்றோம், சேகரிக்கின்றோம், வீடை கட்டி கொள்கின்றோம், வாகனத்தை வாங்குகின்றோம். எல்லா விதமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய நம்மால் நமக்கென்று ஒரு ஆன்மா இருக்கிறதே, அதை பக்குவப்படுத்த வேண்டுமே, சீராக்க வேண்டுமே, நேராக்க வேண்டுமே என்பதை குறித்து உண்டான ஒரு யோசனையோ அக்கறையோ அதற்குண்டான முயற்சிகளோ நம்மிடம் இருக்கிறதா என்று சொன்னால் அது மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த ரமலான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக நமக்கு நிர்ணயித்திருக்கிறான் என்று சொன்னால் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக, கட்டுப்படுத்துவதற்காக, நம்முடைய கட்டளைகளுக்கு அது கீழ்ப்படியக்கூடிய வகையிலே ஆன்மா வர வேண்டும் என்பதற்குண்டான ஒரு பயிற்சி தான் இந்த நோன்பு. தொழுகையும் அதற்குண்டான பயிற்சி தான். வியாபார விஷயமாக, குடுக்கல் வாங்கல், பல்வேறு தேவைகளுக்காக நாம் பல இடங்களில் செல்லக்கூடிய நமக்கு இறைவனுடைய பாங்குலை கேட்கக்கூடிய நேரத்திலே நாம் அதை விட்டுவிட்டு பள்ளிவாயிலை நோக்கி நாம் வருகின்றோம், இறைவனை நினைவு கூறுகின்றோம். அந்த நேரத்திலே ஆன்மா நாம் சொல்கின்றபடி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அல்லது தொழுகை நமக்கு தேவையில்லை, அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாம் அதில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு பின்னால் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக தொழுகைக்கு வரக்கூடிய நம்மால் தொழுகையில் நிற்கக்கூடிய நேரத்திலே எல்லாவற்றையும் மறந்து ஒருநிலைப்படுத்தி தொழுகக்கூடிய பயிற்சி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஆன்மா நாம் சொல்கின்றபடி அந்த இடத்திலே நின்று கொண்டு இருக்கிறது. தொழுகையிலே தக்பீர் கட்டிக்கொண்டு நம்முடைய ஆன்மா பல்வேறு இடங்களிலே சுட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆன்மா அது பாட்டுக்கு அதனுடைய வேகத்திலே, அதனுடைய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் அந்த ஓட்டத்தை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதாகத்தான் அர்த்தம். ஆக தொழுகை இந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துவதற்குண்டான பயிற்சி, நோன்பும் அதற்குண்டான பயிற்சி தான். நோன்பிலே நாம் பார்க்கின்றோம், இந்த நோன்பிலே யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் உண்ணுவதில்லை, பருகுவதில்லை பகல் நேரங்களிலே. அந்த கட்டுப்பாடு நம்மிடத்திலே இருக்கிறது. பிறருடைய பொருள்களுக்கு ஆசைப்படுவதில்லை, பிறரை தேவையில்லாமல் நாம் கிட்டுவதில்லை, சண்டையிடுவதில்லை. இது போன்ற பயிற்சிகளெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மாதத்திலே இந்த பயிற்சிகள் பிற மாதங்களிலே நாம் அமல்படுத்தினோம் என்று சொன்னால் ஆன்மா நம்முடைய கட்டுப்பாட்டிலே வந்திருக்கிறது. ஆக அதிகமாக திருக்குரான் ஓதுவது, திக்ர் எடுப்பது, நிறைய தஸ்பீகள் செய்வது, இறை நினைவோடு என்றென்றுமே இருந்து கொள்வது, ஹராமான விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது, ஹலாலான விஷயங்களை அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்வது, இறைவன் நம்மை எதற்கெல்லாம் நம்மை கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த கட்டளைகளை எல்லாம் இந்த பூமியிலே செயல்படுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது, இவைகளெல்லாம் ஆன்மாவை நாம் பக்குவப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள், செயல்பாடுகள். ஆக நம்முடைய வெற்றி, கபர் வாழ்க்கையினுடைய வெற்றி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையினுடைய வெற்றி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அது இந்த உலகிலே நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவதிலே மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது நாம் கவனம் எடுக்காமல் இறுதியிலே கடைசி காலகட்டத்திலே கபருடைய அந்த சக்கராத்துடைய ஹாலிலே நமக்கு அந்த ஞானோதயம் வந்து அந்த நேரத்திலே இறைவனிடத்திலே நாம் மன்றாடுவோம். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், அந்த சக்கராத்துடைய காலத்திலே உயிர் தொண்டை குழிக்கு வரக்கூடிய நேரத்திலே நாம் இறைவனிடத்தில் கேள்வி கேட்போம். பயக்குல ரப்பி லவ்லா அகர்த்தனி எல்லா அஜலின் கரீப், யார் ரப்பே இன்னும் எனக்கு கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுப்பாயாக, பாசத்தக்க வாக்கும் மினசாலிகின், நான் போய் நிறைய அமல்கள் செய்கிறேன், நிறைய சாலிகான அமல்கள் செய்கிறேன், நிறைய தான தர்மங்கள் செய்வேன் என்பதாக இறைவனிடத்திலே அந்த மனிதனானவன் கெஞ்சி கூத்தாடி கொண்டிருப்பான். அப்போ இறைவன் சொல்லுகின்றான், வாலை யஹரல்லாஹு நஃப்சன் எதாஜாக அஜலகா பல்லாஹு ஹபீர் பீமா தாபலுன். ஒரு ஆன்மாவிற்கு, ஒரு நபருக்கு ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்டது என்று சொன்னால் அதனை விட கூடுதலாக ஒரு நிமிடம் கூட அது அதிகப்படுத்தி தரப்படாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம் முடிந்தது. இதை இறைவன் உங்களை குறித்து மிக நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக இறைவன் திருமுறையிலே குறிப்பிடுகின்றான். அந்த சக்கராத்துடைய நேரத்தில் இறைவன் மனிதன் கெஞ்சுவான்,
கொஞ்சம் கால அவகாசம் கொடு என்பதாக. இதை இறைவன் சொல்லுகின்றான், உங்களை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஏனென்று சொன்னால், இதற்கு முன்னால் இது போன்று மிக சீரியஸாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஐசி வார்டிலே டாக்டர்கள் எல்லாம் கைவிரித்திருக்கக்கூடிய அந்த நிலையிலே இது போன்று நீ என்னிடத்திலே கெஞ்சி கூத்தாடினாய், உனக்கு அந்த கால அவகாசத்தை கொடுத்திருந்தேன். மீண்டும் அந்த உயிர் பிச்சை கிடைத்த பிறகு மீண்டும் உன்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் இது இப்பொழுது சக்கராத்து காலில் இருந்து கொண்டிருக்கின்றாய், மீண்டும் நீ கதறிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை பற்றி நன்கு அறிந்தவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே சொல்லுவான். ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டது என்று சொன்னால் அதைவிட கூடுதலாக ஒரு நிமிடம் கூட அதிகப்படுத்தி தரப்படாது என்பதை இறைவன் அந்த நேரத்தில் சொல்லுகின்றான். அந்த நேரத்திலே அந்த ஆன்மாவானது, அந்த மனிதனானவன் இறைவனிடத்திலே கெஞ்சி கூத்தாடி கொண்டிருப்பான். எப்படி என்று சொன்னால், தேர்வு எழுதக்கூடிய அந்த நேரத்திலே மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு 3 மணி நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 3 மணி நேரங்களிலே அந்த கேள்வித்தாளை வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்தவனாக, அந்த ஹாலில் இருக்கக்கூடிய விளக்குகளையோ மின்விசிறிகளையோ வேடிக்கை பார்த்தவனாக, அல்லது ஜன்னலுக்கு வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வேடிக்கை பார்த்தவனாக, தேர்வு ஆன்சர் எழுதாமல் விடை எழுதாமல் நேரத்தை கழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவன் திடீரென்று கடைசியிலே ஒரு அரை மணி நேரம் இருக்கின்ற சமயத்திலே, ஒரு 1/4 மணி நேரம் இருக்கக்கூடிய சமயத்திலே அவனுக்கு ஞானோதயம் வரும். இந்த கேள்விக்கு நமக்கு விடை தெரியும், இந்த கேள்விக்கு நமக்கு விடை தெரியும் என்பதாக அதை தெரிந்திருக்கக்கூடிய அந்த விடைகளை எழுத வேண்டும் என்ற ஆர்வத்திலே வேக வேகமாக எழுதி கொண்டிருப்பான். அவனுக்கான அந்த 3 மணி நேரம் முடிந்தது என்று சொன்னால், பெல்லடித்தது என்று சொன்னால், ஹாலில் இருக்கக்கூடிய அந்த ஹால் சூப்பர்வைசர் அவனிடமிருந்து பேப்பரை பிடுங்கி கொண்டு செல்வார்கள். அந்த நேரத்தில் சார் 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 சொல்லி கெஞ்சுவான். ஆனால் அந்த பேப்பர் அவனுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. நேரம் முடிந்தது, 3 மணி நேரம் முடிந்தது என்று சொன்னால் அவனுடைய பேப்பர் அவனிடமிருந்து எப்படி பிடுங்கப்பட்டு கொண்டு செல்லப்படுமோ அதுபோல் நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய உயிரினுடைய நேரம், ஆன்மாவுடைய நேரம், நம்முடைய வாழ்க்கை தவணை எப்பொழுது எந்த நேரத்திலே முடிவடைகிறதோ, இந்த சக்கராத்துகளிலே நாம் எவ்வளவுதான் இறைவனிடத்திலே கெஞ்சி கூத்தாடினாலும் மீண்டும் நமக்கு கால அவகாசம் கிடைக்காது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்மிடமிருந்து நம்முடைய உயிர் பிடுங்கி எடுத்து செல்லப்படும். அதற்கு பிறகு நம்மால் இந்த உலகிலே நன்மையான காரியங்களோ சாலைகான அமல்களோ எதையும் செய்ய முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலை நமக்கு வந்துவிடும். ஆக இருக்கக்கூடிய நிலையிலே, இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அதை நல்ல முறையிலே பக்குவமாக பயன்படுத்தி இறைவனுடைய அருளை பெற்றால் மட்டும்தான் நாம் இந்த உலகிலும் வெற்றி பெற்றவர்கள், மறுமை கபரிலே வெற்றி பெற்றவர்கள், நாளைக்கு மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள். இந்த 3 நிலை காலகட்டத்திலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால், இனி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் நம்மை சற்று ஆய்வு செய்து நம்முடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களிலே அதிகமாக ஈடுபட வேண்டும். அத்தகைய ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய நல்ல மக்களை கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.